a different angle. I hope you like this angle. Okay, today's video is going to be about how does it feel for others when you're near them? How is your presence felt? What is your vibe? So that is going to be today's topic. Um, and you have 4 piles today. இன்னைக்கு இந்த 4 பையில நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி எல்லாமே பிடிச்சிருந்துன்னா எல்லாமே சூஸ் பண்ணுங்கள். And don't forget to subscribe, like, comment, share, and press notification button on for more such amazing videos. And நான் சொல்ல மறந்துட்டேன், welcome to the mysterious world. Welcome to Mystery Magnet channel. So let's just get started with this. Yeah. So this is going to be pile number 1. I hope you can see it. Pile number 1. And this is going to be இது வந்து pile number 2. அப்புறம் இது வந்து pile number 3. அதுக்கப்புறம் இது வந்து pile number 4. ஓகே, இப்போ நான் அந்த 4 பைல்ஸையும் வந்து ஒன்றா காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பைல் வந்து அட்ராக்டிவாக படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பைல் தான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை 2 பைல் இல்லாட்டி 3 பைல் இல்லாட்டி எல்லா பைலுமே அட்ராக்டிவாக தெரியுதுன்னா, if you feel drawn to it, you are more than welcome to choose all of it or more than one, however you like. Okay, so this topic is going to be நீங்கள் வந்து யாராவது பக்கத்தில் போனீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ், உங்கள் வைப்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி தோண வைக்குதுன்றது தான். So what's the decent topic for this? I don't want to confuse it with many terms. How about how's your presence? How does your presence feel? What is it like to be near you? My God, that's good, right? What does it feel to be near you? How does it feel to be near you? How does it feel to be near you? How does it feel to be near you? Okay, that's good. So let's continue with the first pile. Pile number 1. Wait, I'm going to show you all the piles, okay? Then we'll get into the first, second, and third, fourth pile. Pile number 1, pile number 2, pile number 3. Hello. Pile number 4. From left to right. 1, 2, 3, and 4. Pause to choose. கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் திறக்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுதோ அந்த கார்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அப்படி சூஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, டன், ரைட். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்டு போய் பார்க்கலாம். பைல் நம்பர் 1 மற்ற கார்ட்ஸ்லாம் தள்ளி வைக்கலாம். Pile number 1 வந்து how does it feel to be near you? How does it feel to be near pile number 1? How does it feel to be near pile number 1? How does it feel to be near pile number 1? How does it feel to be near pile number 1?
ஓகே. பார்க்கலாம். பேக் ஆஃப் த டெக் வந்து 9 ஆஃப் வான்ஸ், கேரியர். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் பைல் நம்பர் 1க்கு என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு. இப்பவும் சரியா தெரிய மாட்டேங்குது. ஓகே. How does it feel to be near pile number 1? I hope you can hear me. If you're not able to hear me, increase your volume or wear headphones. Okay, so let's see. என்ன நடக்குது நீங்க பார்க்கலாம். How does it feel to be near pile number 1? Okay, this energy is a little bit like on and off. அதனால நிறைய பேருக்கு வந்து pile number 1 மேல ஒரு லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரு சில சமயம் வந்து தே லைக் யூ, ஒரு சில சமயம் தே டோன்ட் லைக் யூ. அந்த மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு வைப் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருந்து. ஒரு சில நேரம் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, ஒரு சில நேரம் அவங்க உங்ககிட்ட வந்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா வந்து யூஆர் டூ அப் ஃபார் தெம், யூஆர் அவுட் ஆஃப் தேர் லீக் அப்படின்ற மாதிரி அவங்க தோணுது அவங்களுக்கு. யா, ஸோ திஸ் இஸ் ஹவ் பைல் நம்பர் 1 ஃபீல்ஸ் லைக். அவங்க உங்க பக்கத்தில் வரும்போது, பைல் நம்பர் 1 பக்கத்தில் வரும்போது யூ மேக் them ஃபீல் இன்செக்யூர். பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். அவங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லையேன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் மோர் அபவுட் த பீப்புள்ஸ் இன்செக்யூரிட்டி. நீங்கள் சக்ஸஸாக இருக்கும்போது அவங்க மட்டும் ஏன் சக்ஸஸாக இல்லை, ஏன் அவங்க உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க பைல் நம்பர் 1க்கு. தட்ஸ் ஹவ் தே ஃபீல். அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது நிலைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வேஸ்ட் ஆகுன்ற மாதிரி வீசினாலும் அதுவுமே வந்து ஒரு நல்ல ஈல்டு கொடுக்குதுன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க எது பண்ணாலும் அது வந்து சரியாக வரமாட்டேங்குது. உங்ககிட்ட மட்டும் எப்படி அது இந்த வேலை செய்யுதுன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நிறைய பேர் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி உங்களோட ஸ்டோரியை சொல்லிட்டு பாருங்க, இவங்க வந்து இந்த மாதிரிலாம் சக்சீட் பண்ணியிருக்காங்க பைல் நம்பர் 1. அப்போது வந்து நீங்களும் அவங்கள பார்த்து கற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்க சொல்லும் போது தே ஃபீல் இன்செக்யூர். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் இருக்கீங்க. தட்ஸ் ஹவ் யூ மேக் தெம் ஃபீல். உங்களை ஒரு உதாரணமாக காட்டி மற்றவங்க வந்து இவங்கள மாதிரி இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு இது தூண்டுறீங்க, ஒரு சேஞ்ச், நம்மளை சேஞ்ச் பிடிக்கணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தூண்டுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. You are dedicated and you're sincere. அவங்க
உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு 2 பெர்சனாலிட்டி இருக்கிற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க எப்பவுமே ஒரே மாரி இருக்க மாட்டீங்க. நீங்க வந்து எந்த இடத்துல எப்படி தேவைப்படுதோ அந்த மாரி நீங்க வந்து உங்களோட இத மாத்திக்குவீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அம் இதனால அவங்களுக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. அம் உங்கள மாரி இருக்க முடியாது அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஃபைல் நம்பர் 1க்கு. ஒரு காம்படிஷன்லயே இருக்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அம் யூ ஃபீல் லைக் காம்படிஷன் டு தெம். ஃபைல் நம்பர் 1. இருந்தாலும் அவங்க வந்து உங்ககிட்ட கொலாபரேட் பண்ணிக்கலாமான்ற மாதிரி, உங்ககிட்ட பக்கத்துல இருந்து ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஏதாவது வாய் விட சொல்லுவீங்களான்ற மாதிரி, ஏதாவது ஸ்லிப் ஆஃப் டங்ல வந்து உங்களோட சீக்ரெட் என்னன்னு சொல்லுவீங்களான்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க, ஃபைல் நம்பர் 1க்கு. Yes, they feel insecure. They don't feel confident. They want to be like you. They have love and hate relationship with you, ஃபைல் நம்பர் 1. உங்க பிரசன்ஸ் வந்து அவங்களோட இன்செக்யூரிட்டி தான் தூண்டுது, ஃபைல் நம்பர் 1க்கு. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிய வந்திருக்கீங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. They don't want your success story. They just want your success by number 1. They just feel insecure. அது உங்க பிரச்சனை எதுவும் கிடையாது. They are the problem. They need to be confident in themselves, in their own body. When they don't feel that and they choose to blame you because you're just above them, it doesn't make sense. இட்ஸ் லைக் யூ த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். நீங்க எதுவுமே வந்து ஒரு வேகமா நீங்க கத்துக்கிட்டீங்கன்ற மாரி சொல்றாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்ற மாரி சொல்றாங்க. யூ ஆர் வெரி ஸ்விஃப்ட் அண்ட் sharp-witted. File number 1. They can see this and they want just like to be, I mean, they want to be like you. நீங்க ஏதோ விஷயத்த விட்டு வெளிய வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு பெரிய பேக்கேஜ் விட்டு வெளிய வந்திருக்கீங்க. ஒருவேளை நீங்க இமிகிரண்ட்டா இருக்கலாம். ஒரு ரெஃப்யூஜியா கூட இருக்கலாம். ஃபார் அ ஃபியூ. ஆனா நீங்க எதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன மாரி சிச்சுவேஷன்ஸ தாண்டி நீங்க என்ன மாரி ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே. நீங்க உங்களோட ஆப்ஷன்ஸ சரியா பார்த்துட்டு, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் செய்வீங்கன்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. எதுவுமே நீங்க டக்கு டக்குன்னு ஒரு கண்மூடித்தனமா இல்லாம, ஒரு ப்ராப்பரா ஒரு மெச்சூர்டா நீங்க டீல் பண்ணுவீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க அந்த மாரி கிடையாதுன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அம் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. நீங்க எல்லாத்தையும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு சில பேர் என்ன நெனைக்கிறாங்க, இல்ல நீங்க சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற விஷயங்கள. ஒருவேள எனக்கு அந்த விஷயங்கள் கிடைச்சுச்சுன்னா, நான் அத நல்லாவே யூஸ் பண்ணிக்குவேனே! அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ 2 சைடு யோசிக்கிறாங்க. ஒரு சில பேர் இப்படி யோசிக்கிறாங்க, நமக்கு வந்து திங்ஸ் இல்ல, அவங்ககிட்ட இருக்கு. ஆனா அத சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மகிட்ட அந்த மாரி திங்ஸ் இருந்ததுன்னா, அவங்க கிட்ட இருக்கிறது நம்மகிட்ட இருந்தா நாம இன்னும் அதிகமா யூஸ் பண்ணலாமே!
அப்படின்ற மாதிரி. இன்னும் சில பேர் வந்து நீங்க எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறனால தான் நீங்க வந்து இப்போ பெருசா இருக்கீங்க. ஒருவேளை என்கிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னா நீங்க அந்த மாதிரி பெருசா இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இன்னொரு சில பேர் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கிறனால தான் இப்படி இருக்கியா அப்படின்ற மாதிரி. Yeah. எங்க போனாலும் நீங்க வந்து அங்க நிக்கிறீங்க. உங்க முகம் தான் ஃபர்ஸ்ட் தெரியுது. இப்போ சிச்சுவேஷன் எடுத்தா கூட, நீங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி டீல் பண்ணீங்கன்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க அவங்கள இம்பாக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற மாரி அவங்க சொல்றாங்க. அவங்க யோசிக்கிறாங்க. சாப்பிடும்போதோ, இல்ல எது பார்த்தாலும் வந்து அவங்க உங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்கள பத்தியே பேசிட்டு இருக்காங்க. தே ஆர் காசிப்பிங் அபௌட் யூ. அண்ட் ஒருவேளை ஒரு சில பேர் வந்துட்டு ஆம், ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காத அவங்க டிஃபேம் பண்றதுக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சில பேர் வந்து தே ஆர் ஸ்ப்ரெடிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபௌட் யூ பாயிண்ட் நம்பர் 1. ஸோ பி கேர்ஃபுல் who you spend time with and what their intentions are. Yes, with this I complete my first reading. Pile number 1 அவ்வளோதான். ஸோ தே ஃபீல் இன்செக்யூர் pile number 1. ஸோ அது உங்களோட பிரச்சனை கிடையாது, அவங்களோட பிரச்சனை. அண்ட் மேக் ஷூர் டு ஹாவ் ஹெல்த்தி பவுண்டரிஸ் அரவுண்ட் பீப்புள் பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் their intentions are or they're thinking in their minds about you. So this person, this group of people who I just tapped the energy, அவங்க வந்துட்டு insecure, not confident, they want your success, they want everything you have, and they think that maybe if I had what you have right now, I'd be big too. But since I'm not having something that you have, I'm here அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு நீ இருக்கிறனால தான் அந்த மாதிரி நீ இருக்கிற, உன்னோட திங்ஸ், உன்னோட ரிசோர்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குது, நிறைய சப்போர்ட் இருக்குது, காசு இருக்குது, அப்புறம் அது இருக்குது இது இருக்குது, அதனால தான் நீ இப்படி இருக்க, இல்லைன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கி அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப், தே அட்மயர் யூ பட் அட் த சேம் டைம் தே ஃபீல் ஜெலஸ் அபவுட் யூ, தே ஃபீல் இன்செக்யூர். அவங்க உங்களை ஒரு பெரிய பெடிஸ்டலில் போட்டு பார்க்குறாங்க. ஒரு சமமாக பார்க்காம நீங்கள் வந்து அவங்களோட அதிகமாக இருக்கீங்க. ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்லேருந்து அவங்களோட ஹார்ட் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் வந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக நாம் வந்து பண்ணணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தட்ஸ் அ குட் திங். பட் காம்படிஷன் எப்போவுமே வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருந்தால் ஓகே தான். அப்புறம் எஸ் தே ஃபீல் காம்படிட்டிவ் டுவர்ட்ஸ் யூ. உங்கள் கூட வந்து சண்டை போட்டுட்டே இருக்கணும், உங்ககிட்ட வந்து கம்பீட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட அந்த பர்சனாலிட்டி, அந்த ஆரா மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம். ஆனால் அவங்களுக்கு அது அவங்களுக்கே வேணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. வேற என்ன சொல்றேன், உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க ஒரு சில சமயம் வந்துட்டு அப்படி பேச நீ என்ன பெருசாக சொல்லிட்டு போற, இல்லை வந்து பில்டப் காட்டுவியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. they think you're a bit of show off. So with this, pile number 1 is over. Thank you for watching. Don't forget to subscribe, like, share, comment, and press on the notification button for more such amazing videos. I was burping. Okay. Yes. So let's just go to pile number 2. So which one was pile number 2? This one was the last pile, right? So yeah, this is the second pile. So if you choose நீங்கள் வந்து ரெண்டாவது பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுதான் இந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக. How does it feel to be near you? Pile number 2. So let's see. How does it feel to be near pile number 2? How does it feel to be near pile number 2?
How does it feel near to? How does it feel to be near pile number 2? How does it feel to be near pile number 2? Now that ரொம்ப அதிகமான cards. How does it feel to be near pile number 2? ஸோ pile 2க்கு வந்த கார்ட்ஸை பார்க்கலாம். உங்களால் பார்க்க முடியுமான்னு தெரியலையே. Morality in reverse. Completion. அப்புறம் go with the flow. Sharing. Compromise. Guilt. Clinging to the past. Flowering. The Fool card. Understanding. Healing. Participation. Mind card. From moment to moment. ஸோ இதுதான் உங்களோட கார்ட்ஸு. பைல் நம்பர் 2. இப்போ வந்து how does it feel to be near pile number 2? உங்கள் அருகாமையில் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்களோட எனர்ஜி அப்படின்றத நான் இப்போ பார்க்க போகிறோம். Don't forget to like, subscribe, comment, share and press the notification button for more such amazing videos. So let's see. How do they feel when they are near you? How is your presence of vibe felt? ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்து how does it feel to be near pile number 2? They go into spiritual awakening pile number 2 when they are near you. Maybe you trigger their spiritual trance thing. So they go somewhere. அவங்களோட பாடி எங்கே இருக்கோ ஆனால் வந்து அவங்க ஆஸ்ட்ரலி வேற எங்கேயோ போகிறாங்க. அவங்கள பார்க்கும்போது மட்டும் ஏதோ ஒரு முன்ஜென்ம தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் காடஸில் சரஸ்வதி மாதிரி ஒரு ரொம்ப ஒரு க்ளோயிங்காக தெரியுறீங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க நிறைய கற்றுக்குறாங்கன்ற மாதிரி. அப்புறம் நீங்கள் கிளாமர் மேஜிக் இல்லாட்டி ஏதாவது மேஜிக் பண்ணுறீங்களோன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் தே ஃபீல் லைக் கோயிங் இன் டு அ ட்ரான்ஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ் மாதிரி அவங்க போகிறாங்க. இப்போ வந்து ஒரு மெஸ்மரைஸான ஒரு ஹிப்னடைஸ் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட எனர்ஜி வந்து அப்படி தான் இருக்குது பைல் நம்பர் 2க்கு. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தெம்பு வருது, எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அவங்களோட மென்டாலிட்டியிலேருந்து அவங்க வெளில வராங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, லைக் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். இந்த மூவிஸ்லாம் வந்து இப்படி ஒரு சுழல் மாதிரி வரும்ல, அப்போ அவங்க ஒரு மாதிரி ஹிப்னடைஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை தான் வந்து அவங்க உங்ககிட்ட இருக்கும்போது ஃபீல் பண்ணுறாங்க பைல் நம்பர் 2க்கு. அவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அவங்களோட தேர்ட் ஐ நல்லா வேலை செய்யுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சோலார் பிளெக்ஸஸும் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஸோ அவங்க மனசுலேருந்து அவங்க என்ன தோணுதோ அதை வந்து செய்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு தே ஃபீல் லைக் பார்ட்டிசிபேட்டிங் இன் எவ்ரி திங். அண்ட் அவங்க கூட இருக்கும்போது தே ஃபீல் லைக் தே பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்தீங்கன்னா
உங்களை பார்த்து அவங்களும் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க பைல் நம்பர் 2க்கு. இந்த 3D மேட்ரிக்ஸை வந்து தாண்டி அவங்க வந்து அதை தாண்டி ஒரு இதுக்கு போகணும். இந்த ரேட் ரேஸ் மட்டும் இல்லாமல், ஸோ இந்த 9 to 5 ஜாப்ஸில் ரேட் ரேஸ் தானே, எது சேர்த்து வைக்கிறோம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்ஸாக அந்த 3D மேட்ரிக்ஸை உடைக்கிற மாதிரி 5D 6Dக்கு போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ரியாலிட்டியே மாறுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பைல் நம்பர் 2 வந்து யூ ஆர் ரியலி பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் ரொம்ப சண்டை போட்டுட்டு அப்புறம் கான்ஃப்ளிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க உங்ககிட்ட மட்டும் இல்லை, மற்ற யாருக்கிட்டுமே அவ்வளோவா சண்டை போடுறதே கிடையாது. அவங்க வந்து எதுக்கு சண்டை போடணும், ஏன் சண்டை போடணும்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புத்தர் வந்து ஒரு நிலைக்கு வந்தார், ஒரு கான்ஷியஸ் நிலைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஃபுல்ஃபில்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பைல் நம்பர் 2க்கு அவங்க உங்ககிட்ட இருக்கும்போது. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ரசிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் நீங்களோ இல்லாட்டி அவங்களோ வந்துட்டு மனசில் நிறைய யோசிச்சுட்டு, மைண்டை நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க போல இருக்கு. ஸோ அதுவே ஒரு சில சமயத்தில் வந்துட்டு இது உண்மையாக பொய்யான்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களோ இல்லை அவங்களோ ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ வந்து இந்த டேபிள் உண்மையா, இந்த கை என்கிட்ட நான் பார்க்குறேன் இது உண்மையா அப்படின்ற மாதிரி அந்த டைமென்ஷனுக்குள்ளே மாட்டுற மாதிரி இருக்குது. 3D மேட்ரிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரல் வேர்ல்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ நான் வந்து நானே சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ் ஆனேன்னா நான் வந்து என்னோட பாடி இங்கே தான் இருக்கும், பட் மைண்ட் ஆர் சோல் இட் ட்ராவல் சம்வேர் எல்ஸ். அப்போ திடீர்னு மேலேருந்து கீழே வரும்போது ஏதோ ஒரு வைப்ரேஷன் இங்கேருந்து இப்படி மேலேருந்து உட்காந்த மாதிரி இருக்கும். நான் தான் இப்படின்னு வந்து ஏதோ இறங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்னோட சுற்றி இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கமான விஷயமே வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியும். ஏதோ புதுசாக இப்போ தான் இந்த ரூம்குள்ளே அந்த மாதிரி புதுசாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பார்ப்பேன். அது ஷார்ட் டைம் தான், பட் அது வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவலிங் சம்திங் மாதிரி. 3D மேட்ரிக்ஸ் வந்து இது 3D மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து வெளியில் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஆஸ்ட்ரல் ட்ராவலிங் டைமென்ஷன்ஸ் நடுவில் மாட்டுறது இந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கும். மேபி நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, ஒருவேளை அவங்க அந்த மாதிரி உங்கள் கூட இருக்கும்போது ஃபீல் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல. உங்கள் கூட இருக்கும்போது எல்லாமே ஒரு குட் லக் மாதிரி நடக்குது, எல்லாமே வந்து ஒரு ரிதமில் போகிறதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க கீழே இருக்கிற அந்த தீப ஒளியை ஏற்றி வச்சிட்டீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால் ஒரு சில சமயம் வந்து எது உண்மை, இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் உண்மையா, இல்லை நாம் கொஞ்சம் முன்னாடி இப்படி வெளில போயிட்டு வந்தோமே அதெல்லாம் வந்து உண்மையான்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ரியாலிட்டிக்கு நடுவில் கிளாஷ் நடக்குது, அவங்களுக்குள்ளேயும் நிறைய கிளாஷஸ் நடக்குது. நீங்கள் அவங்க கூட சேர்ந்து மெடிடேஷன் யோகாலாம் செய்வீங்களா எனக்கு தெரியல. ஆனால் அவங்க கூட இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஃபீலிங்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், குண்டலினி அவேக்கனிங் கூட அவங்க கூட இருந்தனால அவங்க அந்த மாதிரி அடைஞ்சிருக்கலாம் அந்த நிலையை. அதெல்லாம் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கைடாக இருக்கலாம், இன் அ ஹியூமன் ஃபார்ம். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்களோட ட்ரீம்ஸ்லாம் போய் ஒரு சில கைடிங்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியாது, உங்களோட ஹையர் செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது, அது ஹையர் கான்ஷியஸ்னஸ், கடவுளுக்கு சமமான ஒரு இது. நம்ம இங்கே இருக்கிற 3D மேட்ரிக்ஸோட நம்மளோட இந்த மார்டல் பாடி தான். பட் இதை தாண்டி வந்து நம்ம பெரிய ஒரு உருவமாக இருப்போம், அந்த உலகத்தை ஒரு யூனிவர்ஸ் சைஸ்க்கு நாம் இருப்போம். அதுதான் நம்மளோட ஒரிஜினல் உருவம். ஸோ அந்த உருவம் வந்துட்டு அவங்களோட, அதாவது அவங்க கூட இருக்காங்கல்ல, அவங்களோட கனவுல போயிட்டு அவங்களுக்கு ஸ்பிரிட் கைடாக ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி நான் இங்கே பார்க்குறேன்.
பைல் நம்பர் 2க்கு. அவங்களோட கடந்த காலமெல்லாம் வந்து அவங்க ஹீல் பண்றதுக்காக முன்னாடி முன்னாடி சர்ஃபேஸ் மேல வந்துட்டே இருக்கு. அத அவங்களால தாங்கிக்க முடியல. தே ஆர் வெரி ஸ்கேர்ட். ஒரு சில சமயம் எப்படின்னா, உங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு சில சமயம் உங்கள பார்க்கும்போது பயமா இருக்கு. ஏன்னா, நீங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்த வெளிய கொண்டு வரீங்க. அம் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அவங்க வந்து எதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்களோ, அத நீங்க யோசிக்க வைக்கிறீங்க. அம் இப்போ வந்து கடந்த காலத்துல ஏதாவது ஒரு வூண்ட் ட்ராமாட்டிக் வூண்ட் நடந்திருக்கும். அது எந்த அளவுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இங்க பார்க்குறத வச்சு சொல்றேன். ஸோ அது ஏதோ ஒரு வூண்ட் ஏதோ ஒரு அ கசப்பான நிகழ்வு நடந்திருக்கும். அவங்க அத வந்து கிளீன் பண்ணாம, அதுலருந்து வெளில வராம அவங்க அதுக்குள்ளேயே இருந்துட்டே இருப்பாங்க. ஆனா உங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த நினைவுகள் வருது. அத வெளிய எடுத்து போடுறதுக்காக தான் அந்த நினைவுகள் வருது. ஆனா அவங்க அத வந்து வேற மாரி எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து நல்லதுன்னு நெனச்சு, அத ஹீல் பண்ணணும்னு நெனச்சு, இப்போ அந்த ஹீலிங் இதுல தான் இருக்காங்க ஒரு சில பேரு. இன்னும் சில பேர் எப்படின்னா, உங்கள பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் தோணுது. எனக்கு அந்த கசப்பான நிகழ்வு மேல வருது. எனக்கு அத ஹீல் பண்ணணும்னு தெரியும். ஆனா நான் செய்ய மாட்டேன். எனக்கு பயமா இருக்கே! அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்களோட ஷேடோ செல்ஃப் பார்க்கறதுக்கு வந்து அவங்க வந்து அ கஷ்டப்படுறாங்க. வேண்டான்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் நெறைய சண்டைகள் நடக்குது. மனசுக்கும் அ மூளைக்குமான சண்டை இது. உங்க கூட இருக்கும்போது தே ஃபீல் லிபரேட்டட். ஒரு ஃப்ரீயா பேச முடியுது, ஃப்ரீயா இருக்க முடியுது. நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஃபைல் நம்பர் 2க்கு. ஸோ உங்கள பார்த்தா ஒரு சில பேருக்கு பயமும் இருக்கு. ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல ஃபீலிங். அதாவது நீங்க லிபரேட்டடா ஃபீல் பண்றீங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டத்த எல்லாம் நீ வெளிய எடுக்கிறன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுல 2 சைட்ஸ் இருக்கு. 3 நீங்க வந்து இந்த கார்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இது உங்களோட ரீடிங் பைல் நம்பர் 3. How does it feel like to be near you? How does it feel to be near pile number 3? How does it feel to be near pile number 3? How does it feel like to be near pile number 3? How does it feel like to be near pile number 3? Excuse me? வேற படத்துக்கு எதுக்கு மாட்டேங்கானே ஐயா ஐயோ யாரு இதுல ஒரு கனெக்ஷன் என்னன்னா, நான் வந்து அ கீழ விழுந்துருச்சு கார்டு. எங்கேயோ போய் சொருகிக்கிச்சு. நான் அத கஷ்டப்பட்டு நோண்டி அப்புறம் எடுத்தேன். ஆ ஸோ இது வந்து என்ன தெரிய வருதுன்னா, நீங்க வந்து ஒரு கஞ்ச பிசினாரின்னு தெரிய வருது. பைல் நம்பர் 3 நீங்க அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட அத எதுவும் குடுக்க மாட்டீங்கன்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்களோ தெரியல. கரெக்ட்டா இந்த கார்டு விழுந்துச்சுல்ல, நான் அந்த கார்ட எடுத்தேன். அந்த கார்டு வந்து இப்படி வந்திருக்கு. இந்த கார்டு வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜெலசி, கிரீடி அண்ட் நாட் கிவிங் திங்ஸ் டு அதர்ஸ். கஞ்ச பிசினாரி. கரெக்ட்டா அதே கார்டு வந்துச்சு. ஸோ லெட்ஸ் சி வாட் ஆர் த கார்ட்ஸ். பைல் நம்பர் 3க்கு வந்து அவங்க கூட இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? How does it feel like to be near pile number 3? How does it feel like to be near pile number 3? How does it feel like to be near pile number 3? Okay. Ace of Wisdom. Actually, in the cards, just space. So pile number 3க்கு வந்து Ace of Wisdom, 5 of Wisdom, the Tower card, 4 of Charisma,
The Hanged Man in reverse. King of Intelligence in reverse. Seven of Wisdom. Upright. Two of Wisdom in reverse. Six of Charisma. ஸோ பைல் நம்பர் 3 பக்கத்தில் இருக்கும்போது ஹவு டு பீப்புள் ஃபீல், ஹவு டு தே ஃபீல் வென் யூ ஆர் நியர் தென். நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, உங்களுக்கு நல்ல தாட்ஸ் இருக்குது, ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், யூ ரியலி மெச்சர்ட், ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்கணும்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் கொடுக்க தான் தெரியாது. அதை அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ சீக்கிரம் வராது. நீ காசு கொடுத்தா தான் நான் சொல்வேன்ற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாமே அளந்து அளந்து தான் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி பைல் நம்பர் 3 ஃபீல் பண்ணுறாங்க. உங்ககிட்ட எப்போ போய் கேட்டாலும் வந்து நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருந்து அவங்களுக்கு கீழே பார்க்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்கு. அவங்க ஒரு சின்ன எலி மாதிரியும் நீங்கள் ஒரு பெரிய விக்கிரகம் மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஃபைல் நம்பர் 3க்கு. இங்கே பாருங்க, நான் வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு தான் நான் பார்த்து சொல்கிறேனே ஒழிய நீங்கள் அப்படித்தான் நான் சொல்லவே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து எதெல்லாம் உங்களுக்கு பொருந்ததோ அது மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. இது ஜென்ரல் ரீடிங் தானே. ஸோ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன் டார்கெட் பண்ணி வரணும்னா நீங்கள் அதுக்கு அவைலபிள் இருக்குது ப்ரைவேட் ரீடிங்ஸ். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப தெளிவாக. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைவேட் ரீடிங் கூட ஸ்பெசிஃபிக் ரீடிங் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஜென்ரல் ரீடிங்கிறதுனால ஒரு குரூப் வந்து சதறி இருக்குது, அதில் வந்து அந்த குரூப்பை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பொருந்ததோ அது மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாதான் விட்டுருங்க. ஓகேவா? பைல் நம்பர் 3 அதான் அவங்க வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கும்போது ஒரு சின்ன எலி மாதிரி தெரியுறாங்க. அவங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்துக்கும் உங்ககிட்டே வந்து நிற்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள பிடிச்சி இழுக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எது நீங்கள் நல்ல அவங்க ஒரு கான்ஃபிடண்ட்டாக போயிட்டு இருப்பாங்களா, நீங்கள் பிடிச்சி அவங்க இழுத்து விட்டுருவீங்களா, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் யுவர் குட் பார்ட்னர் டு ஹேவ் வித். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு சில சமயம் இந்த மாதிரி நடந்துப்பீங்க கண்டிப்பாக சேர்த்தனமா, ஆனால் அவங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஃபியரன்ஸாக நீங்கள் வந்து ஒரு வெறித்தனமாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க உங்களோட லவ் ஒன்ஸை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை, ஃபேமிலியை, அப்புறம் மற்றவங்கள அவங்களுக்கு ரொம்ப நெருங்கல சொந்தங்களில் ரொம்ப நெருங்கலவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் ரொம்ப பாதுகாப்பீங்க அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் நம்ம எந்த முகத்தை காட்டணும்னு அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அன்பு பொழிவீங்களா, அதே சமயம் இந்த மாதிரி ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு 5 பிஸ்னரின்னு சொல்கிறாங்க இந்த பத்திரிக்கு.
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஆனா நீங்க அத சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அது தெரியலன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு, அதாவது உங்கள யாருன்னே தெரியாத அவங்களுக்கு வந்துட்டு, உங்களோட டார்க்னஸ் பத்தி தெரியாது. உங்க டெப்த் பத்தி தெரியாது. ஆனா, உங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். நீங்க வந்து சர்ஃபேஸ் லெவல்ல வந்துட்டு பால் குடுக்குற பாப்பா மாரி இருந்தாலும், அ உள்ள வந்து ஒரு கொடூர மிருகம் அப்படின்ற மாரி ஒரு நல்ல விஷயம் தான். அது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க ரொம்ப அ புரொடெக்டிவா இருப்பீங்கன்ற மாரி அவங்க சொல்றாங்க. சம்டைம்ஸ் அப்சசிவ். பட் புரொடெக்ஷன் இருக்குல்லன்ற மாரி அவங்க சொல்றாங்க. அ உங்க கோவம் பொல்லாததுன்ற மாரி அவங்க சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 3க்கு. யாரையும் நீங்க எரிச்சுருவீங்க உங்க கோவத்துல. கோவம் மட்டும் வந்துச்சுன்னா, உங்களால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாதுன்ற மாரி யோசிக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 3க்கு. எஸ். இதுதான் வந்து பைல் நம்பர் 3க்கு நான் பார்க்குறேன். ஒரே நிமிஷம். பைல் நம்பர் 3 யோட கடைசி எனர்ஜின்னு பார்த்துரலாம். த பேக் ஆஃப் த டெக் கார்டுன்னு பார்த்துரலாம். நீங்க ரொம்ப யோசிப்பீங்கன்னு சொல்றாங்க போல இருக்கு பைல் நம்பர் 3க்கு. அதுக்கப்புறம் நீங்க எப்போதுமே ஒரு புதுசான விஷயத்துக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்கன்ற மாரி சொல்றாங்க. நீங்க வந்து அ உங்களோட கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க நெறைய தடவ தனியா போயிருவீங்களாமா? கோவம் வந்தா தனியா போற மாரி ஒரு இத நீங்க ஃபிட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு மெக்கானிசம. உங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ வந்து நீங்க அவ்வளவா காட்ட வேண்டாம்னு யோசிக்கிறீங்க போல இருக்கு. இது உங்களுக்கு நல்லாவே தெரியுது பயன பத்தி. உங்க கோவம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ பாதிக்குமோன்ற பயம் இருக்கு உங்களுக்கு. ஆனா யாராவது உதவின்னு சொன்னாங்கன்னா நீங்க செய்வீங்க. ஆனா கஞ்ச பிசினாரி அதுவும் தான். காசு மிச்சது கஞ்ச பிசினாரி. ஆ மத்த அ ஒரு இமோஷனல் லெவல்ல வந்துட்டு நீங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற மாரி சொல்றாங்க பாயிண்ட் நம்பர் 3க்கு. ஸோ இதுதான் நான் பார்க்குற பாயிண்ட் நம்பர் 3. திஸ் இஸ் ஹவ் தே ஃபீல் நியர் யூ. பாயிண்ட் நம்பர் 3. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாயிண்ட் நம்பர் 4க்கு போயிடலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாயிண்ட் நம்பர் 3. அப்புறம் வந்து டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் புஷ் ஆன் த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஃபார் மோர் சச் அமேசிங் வீடியோஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அப்படியே சொல்லிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4க்கு போலாம். ஸோ பைல் நம்பர் 4 வந்து இந்த டெக்கை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கானது. பைல் நம்பர் 4. ஹவு இஸ் இட் இல்லை என்னது உங்கள் கூட இருக்கும்போது ஹவு டு அதர் பீப்புள் ஃபீல், ஹவு இஸ் இட், ஹவு டஸ் இட் ஃபீல் லைக் வென், ஹவு டஸ் இட் ஃபீல் லைக் when they are near pile number 4? How does it feel like when they are near pile number 4? How does it feel like when they are near pile number 4? Pile number 4 in அருகாமையில் என்ன தோன்றுகிறது? என்ன தெரிகிறது? Pile number 4. How does it feel like to be near pile number 4? How does it feel like to be near pile number 4? How does it feel like pile? How does it feel to be near pile number 4? How does it feel like to be near pile number 4? How does it feel like to be near pile number 4?
உங்களுக்கு வந்து கார்ட்ஸை பார்க்கலாம். பைல் நம்பர் 4, த டெத் கார்ட் இன் ரிவர்ஸ், Nine of Swords in reverse, I mean in upright actually, the Emperor, Five of Swords in reverse, Knight of Swords upright, Four of Pentacles, Temperance in reverse, Five of Cups, Ace of Cups, அப்புறம் வந்து இந்த எஸ் ஆர் நோ கார்டு, அப்புறம் குயின் ஆஃப் ராட்ஸ், த்ரீ ஆஃப் சார்ட்ஸ் இன் ரிவர்ஸ், Seven of Pentacles in reverse. So let's see how is it feel like when you are near pile number 4. Okay, they feel a little bit light-headed when they are near you. நீங்கள் அவங்களோட எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் பண்ணிடுறீங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப எனர்ஜிக்கட்டிக்காக நீங்கள் இருப்பீங்க, ஆனால் அவங்க அப்படி இருக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப வேகமாக எதுவுமே செஞ்சுருவீங்க, ஆனால் அவங்க அந்த மாதிரி செய்ய முடியல. அதனால் அவங்க ரொம்ப டயர்டாகிடுவாங்க. நீங்கள் இன்னும் பிரிஸ்காக இன்னும் பண்ணலாம் அப்படின்ட்டு வேலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க போல இருக்குது. பைல் நம்பர் 4. ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரீசெண்டாக ஒரு டெத் நடந்திருக்கிறது உங்கள் ஃபேமிலியில். அதனால வந்து ரொம்ப சோகமாகவே இருக்கீங்க. அதனால ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் இல்லாமல் அந்த சைல்ட்ஹுட்டை வந்து தாண்டிட்டு ஒரு மெச்சூர்டான இடத்துல இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்காது உங்களோட லைஃப்பை. உங்களோட பழைய பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது அவங்க நல்லாவே பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒரு இருக்கிறத வச்சுட்டு ஒரு ஸ்மார்ட் மீட்டடாக இருக்கிறத காப்பாற்றணுன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு லோன் இந்த மாதிரி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால ரொம்ப சோகமாக இருக்கீங்க. இன்னும் எவ்வளோ தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சோகத்துலேயே இன்னும் இருக்கீங்க. உங்கள் பிளான்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்ற மாதிரி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் பிலீவ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது மனசை வச்சிங்கன்னா அதை செஞ்சுருவீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான மைண்ட் வேணும், ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கணும். இப்போதைக்கு நீங்கள் உடஞ்சி போயிருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டிப்ரெஷன் அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. பைல் நம்பர் 4க்கு பைல் நம்பர் 4 வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க போல இருக்கு. மேபி இந்த இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்காங்க. அப்புறம் உங்களை பார்க்கும்போது பைல் நம்பர் 4 பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களை போல் அப்படின்ற மாதிரி. இல்லாட்டி அவங்க வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. உங்களுக்கு அது எப்படி சூட் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங், ஸோ டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். அதெல்லாம் போதும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. Don't forget to like, subscribe, comment, share and press notification button on for more such amazing videos. Pile number 4. அப்புறம் இது வந்து ப்ரைவேட் ரீடிங் இல்லை. உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதில் என்ன பண்ணணும்னு நான் எழுதியிருப்பேன்.
அந்த மாதிரி பண்ணி நீங்கள் உங்களோட பர்சனல் ரீடிங்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பேல் நம்பர் 4ஓட அந்த வைப் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே நடக்கணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த ஃபைல் நம்பர் 4 அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி இந்த சுச்சுவேஷனில் வந்து உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்க இருக்கலாம். இப்படி அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப பொக்கிஷமாக வந்து நினைக்கிறாங்க. மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு இது நடக்குதுங்க. ஃபைல் நம்பர் 4 இதில் எது உங்கள் சைடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரியாது. ஆனால் இதில் இந்த 2 பேர் ஃபைல் நம்பர் 4 இல்லாட்டி அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து they can feel ஃபைல் நம்பர் 4's அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டு, ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஒரு ஹோப் இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண முடியுது. that's how they feel when they are near you. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருக்கிற காசை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதை செலவு பண்ணணும்னு தோணல. ஓகே, anything else for pile number 4? மேபி யூ ஆர் ஆல்வேஸ் டிப்ரெஸிங். அந்த மாதிரி ஒரு டல்லான ஒரு இதில் இருப்பீங்களோ, நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை வந்து அவங்களோட நீங்கள் அப்படி இருக்கலாம், இல்லாட்டி அவங்க அந்த மாதிரி இருக்கலாம். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு அவங்கள நினைக்கிறீங்களான்னு தெரியல. நீங்கள் அதை எப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபைல் நம்பர் 4. ஸோ ஃபைல் நம்பர் 4க்கு வந்து எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். நீங்கள் நீங்களாகவே இருங்க, அப்போ நல்ல விஷயங்கள் உங்களை வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணும். பாசிட்டிவிட்டி ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைல் நம்பர் 4க்கு இந்த எக்ஸ்ட்ரா மெசேஜஸில். அப்புறம் உண்மைகளை கண் கட்டி இருந்தாலும் காண தயாராக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைல் நம்பர் 4க்கு இது எக்ஸ்ட்ரா மெசேஜஸ். அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க ஃபைல் நம்பர் 4க்கு, நீங்கள் ஒரு சில விஷயத்தை விட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நினைவுகளோட தேங்கி நிற்காம அதை விட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதை தேடி கண்டுபிடிக்கணும். பட் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களோட கரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் உங்களோட அந்த சின்ன குழந்தை தன்மையை வந்து நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். ஏன்னா சைல்டுஹுட், அப்புறம் வந்து நீங்கள் சைல்டுஹுட்டாக இல்லாமல் ஒரு அடல்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட அந்த குழந்தை தனத்தை விட்டு கொடுக்க வேண்டான்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கும், எப்போதுமே ஒரு டல்லாகவே இருக்காது, அந்த நிலை மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பழைய விஷயத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு சுற்றிட்டு இருக்காதீங்க, பழசை வந்து பாஸ்ட்லேயே விட்டுருங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் பார்க்குற ஃபைல் நம்பர் 4க்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் அண்ட் லைஃப், பிளஸ் பி.